பையனை போட்டு நீங்க இப்படி அடிச்சு வச்சிருக்கீங்களே சார். பணக்கார வீட்டு ஆளுங்க சொல்றது மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம் உண்மையா தெரியுமா சார்? இந்த நாயதான் மாப்பிள்ள நான் பார்த்தேன். எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான். அவனை போட்டு இப்படி அடிச்சிருக்காங்க. நீங்க ஒரு வார்த்தை கூட அவனுக்காக பேசலல. மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா? வச்சிருக்கேங்க. அறிவு இருக்கிற மாதிரி பேசு. வா. ஏன் அவங்க மேல வெறுப்ப கூட்டிட்டு இருக்கிற? நாளைக்கு உனக்கே ஒரு பிரச்சனை வந்தா கூட இவங்களாம் தான் வந்து நிக்கணும். மாமா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருடைய பிரச்சனையிலையும் பங்கெடுத்துக்குவாரு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர். உன்னை லவ் பண்ண தப்பா? டேய், நம்ம தகுதி என்னவோ அதுக்கேத்த மாதிரி தாண்டா ஆசைப்படணும். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. இப்படி பண்ணா கிரிஞ்சு ஆயிருமோன்னு பயந்து நாங்க தாண்டா கஷ்டம். அடி வாங்கியும் அந்த பொண்ணை நான் பார்க்கணும்னு கேக்குறானா என்ன அர்த்தம்? அவன் காதல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்ங்கறாங்க. ஏய், சப்போர்ட்டே ஒண்ணும் கிடையாது. எதுக்குடா நீங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்க? அதுக்கு நான் தான் மேடம் பொறுமையா இருந்து பார்த்தோம். சீண்டிட்டாங்க. இதுக்கு மேல எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். பாத்துருவோமா? பாத்துருவோமா? பார்க்கலாமா? கேட்கலாமா? தூக்கலாமா? எலெக்ஷன்லயே நீ அவளை தோக்கடிச்சிட்ட. நம்ம எல்லாம் ஒண்ணா நின்னா போதும். அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? புரியுது. புரிஞ்சுக்க, தெரிஞ்சுக்க, கரெக்டா இருந்துக்க. எப்படி? அப்படி. இல்ல மாப்ள, தேவையில்லாம எதுக்கு நம்ம அவர் சொல்றது சரிதான். மாப்ள தேங்க்ஸ் மாப்ள. நல்லா பிரெடிக்ட் பண்றாப்ல. சத்யா இந்த அளவுக்கு அந்த பொண்ணு விரும்புறான். அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு கிடைச்சாதான் அவன் சந்தோஷமா இருப்பான். எனக்கு பயமா இருக்குடி. அம்மா, எத்தனை காலத்துக்கு தாம நம்ம இப்படியே பயந்துட்டே இருப்போம்? பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீங்க யார் முதல்ல? சார், நான் ஏத்த வீட்ல இருக்கேன் சார். சார், உங்களுக்கு அதான் தேவையில்லை சார். சத்யா ரேகா கல்யாணத்துல நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. நானும் அதுக்கு துணையா இருக்கேன். எனக்கு ஹோப் வந்துருச்சு. ஹோப் வந்துருச்சுடா. வந்துருச்சுடா. ஹோப் சந்தோஷமா நான் போய் அடிக்கிறேன். அடி. பயப்படாதீங்க முதல்ல. இதுக்கு மேல சத்யா மேல ஒரு தூசி கூட படாது. அதுக்கு நான் கேரண்டி. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா?